வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு காய்கறி தோட்டம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் செடி, பிஞ்சு கத்திரிக்காய் விட்டுருக்கு. சின்ன இடத்துல நாங்கள் போட்ட தோட்டம். சங்கீதாவும் நானும் சேர்ந்து, குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து பயிர் பண்ணது. அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாங்க. பாருங்கள், கத்திரிக்காய் வந்து அதிலிருந்து எடுத்தது காமிக்கிறாங்க. பாருங்கள், வெண்டைக்காய் செடி. காமிக்கிறாங்க இந்த வெண்டைக்காய், இந்த செடியிலிருந்து கிடைச்ச வெண்டைக்காய் நாங்களே பயிர் பண்ணது. சின்ன இடம் போதுங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு நாமளே வந்து பயிர் பண்ணிக்கலாம். விற்கிறாங்க. பார்த்து மெதுவாமா. எங்கள் வீட்டு காய்கறி பச்சை பயிர் இங்கே கொஞ்சம் வந்திருக்கு. நான் அந்த பக்கம் காமிக்கிறேன். அந்த பக்கம் இருக்குது, கொஞ்சம் இலப்புலவு இருக்குது. அது கொஞ்சம் சரி பண்ணணும். அது எங்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது கொள்ளு. இதிலிருந்து எடுத்ததான் எல்லாம். மண்ணில் விளைஞ்ச காய்கறி, பயிர் வகை, அந்த மண்ணிலிருந்தே காமிக்கிறேன். அது என்னன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், இதுதான் எள்ளு. அந்த எள்ளும் வந்து அதிலிருந்து கிடைச்சது தான். அதிலிருந்து கிடைச்ச எள்ளு இதான். இங்கே வந்து இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு செடி. இது படர்ந்து போய், இது வந்து கடலைக்காய். ஆமாம், கடலை செடி. பாருங்கள், காமிப்பாங்க பாருங்கள். ஓகேங்களா? இதாங்க கடலைக்காய். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குமே சொல்லிட்டு அம்மா வந்து அன்றைக்கி நட்டி வச்சாங்க. சங்கீதா வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க, அப்படியே தண்ணி விட்டு எல்லாம் சொல்லிட்டு. இப்போ இந்த அளவுக்கு வந்துருக்கு. இது வந்து முருங்கை மரம். இது வந்து மரவள்ளி செடி. 3 செடி போட்டிருக்கோம். இது இங்கே ஒரு முருங்கை மரம். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி இடம், அவ்வளோதான். அதில் தான் போட்டிருக்கோம். வீட்டு வேலையும் பார்த்துட்டு விவசாயமும் பார்க்குறாங்க. பார்த்துக்குங்களேன், முடியாதுன்னு எதுவும் இல்லைங்க. முயற்சி செஞ்சால் எல்லாம் முடியும். அது இன்னும் வரல. எங்கள் வீட்டு குட்டி தோட்டம் பாருங்கள். கொள்ளு பயிர். இன்னும் சரியாக இது பண்ணலை, இருந்தாலும் அதிலிருந்து எடுத்தது தான். இதுதான். இதெல்லாம் இப்போ இன்னும் இது பண்ணலை. பச்சையாக இருக்குது, இன்னும் காயணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எங்களோட எல்லா வீடியோவையும் மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச்